தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: ஒரு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு விமான நிலையங்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்பதை நன்கு உணர்ந்த இந்த அரசு சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் தூத்துக்குடி விமான நிலையங்களின் விரிவாக்கத்திற்கு உரிய நிலங்களை கையகப்படுத்தி 2938 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை இந்திய விமான நிலைய ஆணையத்திற்கு வழங்கியுள்ளது. மேலும் சேலம் விமான நிலையத்திற்கு என 350 கோடி ரூபாய் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னைக்கு அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தென் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலாப் பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி குன்றிய பகுதிகளின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காகவும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் புதிய விமான நிலையம் ஒன்று அமைக்கப்படும். தென் மாவட்ட மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையைப் போல் தென் மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு ஊர்களுக்கு விமானங்கள் இயக்கப்படுவது குறித்து தற்போதே மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்க இருக்கும் நிலையில் நாம் ஜெயிச்சிட்டோம் மாறா என்று ராமநாதபுரம் மக்கள் மகிழ்ச்சி ஆழ்ந்து வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.